ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் ஃபோன் பார்க்குறதுனால என்னென்ன பாதிப்பு வரும்னு ஏற்கனவே ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். குழந்தைகள் அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால அவங்க கண் ரொம்ப டயர்ட் ஆகிறது. அடுத்து தலைவலி உருவாகுது. ஃப்யூச்சரில் அவங்க அடிக்கடி எப்போ பாரு தலைவலி அப்படின்ற வரக்கூடிய ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. அடுத்து அவங்க உடம்பானது சுறுசுறுப்பே இல்லாமல் எப்போவுமே ஒரு வீக்காக இருக்க மாதிரி, டயர்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. படிப்பில் பின்தங்கி இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோன் யூசேஜ்னால் அவங்களுக்கு எல்லாமே மூளையோட செயல்பாடுகள்லாம் கம்மியாகிறதுனால படித்தது மறந்து போயிடும். நல்ல ஒரு தூக்கம் இருக்காது. ஒரு டீப்பான ஸ்லீப்பே அவங்களுக்கு இருக்காது. அது நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது தான் அந்த மூளை அடுத்த நாள் ஃப்ரெஷ் ஆகும். இவங்க ஃபோன் அதிகமாக கேம்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அது டயர்டாகவே இருக்கிறதுனால இந்த மூளையோட செயல்பாடு குறைஞ்சு அவங்க என்ன படித்தாங்க அதோடைய ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த திறனே குறைஞ்சிருது. அடுத்து அவங்களுக்கு சமூகத்தில் நல்ல பழகக்கூடிய ஒரு திறனே இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா அவங்க வெளியில் யார் வந்திருக்காங்க எதுவுமே தெரியாமல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களோடையோ அது மாதிரி பேசக்கூடிய திறன் குறைஞ்சிருது. அடுத்து ஒரு குழந்தை இருக்கலாம், அதுக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை அதிகமாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால அதுலேயே அவங்க மூழ்கி போய் அடுத்தடுத்து அதில் என்ன பார்க்கலான்றதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அதனுடைய டேலண்ட் என்ன அப்படின்றதே அடுத்தவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதை இப்போ ஒரு டேலண்ட் இருக்குன்னா அவங்க அதுக்குரிய ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்தும் போது அவங்க பெரிய லெவலில் வர முடியும். அது மாதிரி திறனே இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால குறைஞ்சிருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா ரீசண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 பேர் ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் 70 வயது 80 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது என்ன ஆப்ரேஷன்னா, வயதானதுனால அவங்க கண்ணுடைய நரம்பு வீக்காகி கட்டாகி இருக்கக்கூடிய ஆப்ரேஷன். அதை அந்த நரம்பு ஒட்ட வைப்பாங்க. அப்போ தான் கண் பார்வையே கிடைக்கும். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 20 பேர் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மிச்சம் 80 பேர் யார்? நான் சொல்கிறது 100 பேரில் 20 பேர் 70 80 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க. மிச்சம் 80 பேர் யார் அப்படின்னா சின்ன குழந்தைகள் தான். இந்த ஆப்ரேஷன் நடக்குது. நீங்கள் வேணால் உங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தால் போய் கேட்கலாம் டாக்டர்ஸ்கிட்ட. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெயின் காரணமே ஃபோன் தான். இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபோன் கொடுத்துட்டா இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதனால் ஃபோன் கொடுத்துருவோம், நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் இப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்யூச்சரில் பெரிய பெரிய பிரச்சனை வந்தால் கடைசியில் பாதிக்கப்படக்கூடியது அந்த குழந்தைகளும் தான் நீங்களும் தான். எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையை பார்க்கணும்? அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறது என்ன தான் அந்த குழந்தைகளுக்கு தேவையானது ஏதாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இது மாதிரி பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க அது மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்தாலே போதுமானது. ஆனால் எங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல, நம்ம பிள்ளைக்கு இது மாதிரி தனியே ஃபோனு, தனி டேபு, தனி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும், லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு, இப்படிலாம் பண்ணுறது சரி. ஆனால் அதனால் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்க பாதிப்படையும் போது அவங்களுடைய ஃப்யூச்சரே டோட்டலாகவே ஸ்பாயில் ஆயிரும். சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அப்படி பெரிய லெவல் ஆகும்போது அந்த பவர் அதிகமாகிட்டே போகும்போது வயசு கூட என்ன ஆகும், அதுக்கடுத்து அந்த கண்ணாடியில் பவரே இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண்ணுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான உறுப்பு. மற்ற எதிர்லாட்டினாலும் வாழ முடியும், கண் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அப்போ பேரண்ட்ஸுன்றவங்க குழந்தைகளுக்கு ஓரளவு செல்லம் கொடுங்க. இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு ஃபோனு டேபு இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு அளவோடு பயன்படுத்த கற்றுக் கொடுங்க. நீங்களே அவங்க ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஒரு கண்ணாடி போட்டால் ஒரு எக்ஸாமில் நிறைய இதில் கண்ணாடி போட்டால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அவங்க ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது ஒரு குறைபாடாக தான் இருக்கும். எதுக்காக நம்ம பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்க அது மாதிரி நீங்கள் வளர்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர்
கண்ணாடி போட்டால் நம்மெல்லாம் இருக்கோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் பாருங்கள், ப்ரீகேஜிலேயே பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான். அதனால் புரிஞ்சு அது மாதிரி நடந்துக்கோங்க.